நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 18, 19 ஆகிய வசனங்களை வாசித்து கேட்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போவே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவராகிய தேவன் சிறையிருப்பின் நடுவில் காணப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு, சத்துருவின் கையில் அகப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த அற்புதமான வார்த்தை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றும். எனவே புதியவைகளை தோன்ற பண்ணுகிறவர் என்கிற தலைப்பில இந்த மாலை வேளையில ஆண்டுடைய வார்த்தை நாம் தியானித்து கடந்து செல்ல இருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதியவைகளை தோன்ற பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. புதிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமது வாழ்வில் தேவன் புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் நாம் முந்தினவைகளை நினைக்க கூடாது, பூர்வமானவைகள் என்ன செய்ய கூடாது, சிந்திக்க கூடாது. அப்ப முந்தினவைகள் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய முந்தின பாவங்கள், முந்தின தோல்விகள், முந்தின சில காரியங்கள். எனவே இவைகளை நாம் தொடர்ந்து நினைத்து கொண்டு அந்த பழையவைகளையே நாம் ஸ்தோத்திரம் அவனமாய் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் புதிய தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழையவைகள் எல்லாம் நினைச்சிட்டு போக வேண்டும், ஒழித்து போக வேண்டும். ஆகவே பழையவைகளை ஒழித்து புதிய காரியங்களை பெறுவதற்கு தேவ பிள்ளைகள் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கின்றேன், உன்னை ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது மனிதனாக, புதிய மனுஷனாக மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இந்த காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா முந்தினவைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது 65ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஏசாயா 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே அது தோன்றுவதும் இல்லை. முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே அவைகள் தோன்றுவதும் இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையில் முந்தினவைகள் நினைக்கப்படாதபடி, நம்முடைய மனதில் கூட தோன்றப்படாதபடிக்கு ஆண்டவர் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை நமக்கு தந்து புதியவைகளை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தோன்ற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில எகிப்தை திரும்பி திரும்பி பார்க்கிற அனுபவங்கள் இருக்கிறது. சில கஷ்டம் வரும்போது, சில பிரச்சனை வரும்போது உடனே இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் எங்களுக்கு எப்படி இருக்கும், நலமா இருக்கும், அங்கே நாங்க இறைச்சி பாத்திரத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்து என்ன செய்தோம், சாப்பிட்டோம். ஆனா இந்த வனாந்தரத்துல எங்களுக்கு அப்பமும் இல்லை, மன்னாவும் இல்லை, தண்ணீரும் இல்லைன்னு சொல்லி அந்த சூழ்நிலைக்காக ஆண்டவரை முறுமுறுக்கிறதும், ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து போகிறதுமாக அவர்கள் வாழ்க்கையில காணப்பட்டதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப அது அவர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அது போன்ற சில சூழ்நிலைகள் நம்முடைய மனதில் என்ன செய்கிறது, வருகிறது. அதான் அந்த வசனத்தில் படிக்கிறோம், முந்தினவைகள் மனதில் என்ன செய்யப்படுவதும் இல்லை, தோன்றப்படுவதும் இல்லை என்று சொல்லி. எனவே நம்முடைய மனசுல சில நேரத்தில் நம்முடைய பழைய காரியத்தை பெருசா நினைச்சு நான் அப்படி, நான் இப்படி, அப்படி இப்படின்னு சொல்லி நம்மள பழைய காரியங்கள், அது விட்டு தள்ள வேண்டியவைகள், அவைகள் மோசமானவைகள், அது பாவங்கள், அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகள், அதை ஒரு பெரிய காரியமா நம்ம அதை ஒரு பெருமையா எடுத்து அந்த மாதிரி நம்ம செய்யறதுனாலதான் புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய முடிகிறதில்ல, பெற்றுக்கொள்ள முடிகிறதில்ல. ஆக முந்தினவைகள் நினைக்காதபடிக்கு, பூர்வமானவைகளை சிந்திக்காதபடிக்கு ஆண்டவர் சமூகத்துல புதிய ஆசீர்வாதத்துக்காக, புதிய காரியங்களுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதை குறித்து நாம் சற்று படிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கின்றோம். வெளிப்படுத்தல் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்
என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இதோ நான் சகலத்தையும் என்ன செய்கிறேன், புதிதாக்குகிறேன். ஆண்டவர் சீக்கிரத்துல இந்த உலகத்தின் காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அகற்றி போட்டு சீக்கிரத்துல எல்லாவற்றையும் என்ன செய்ய போகிறார், புதிதாக்க போகிறார். புதிய வானம் புதிய பூமி என்கிற நிலையில இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அனைத்திற்கும் ஒரு முடிவை கொடுத்து, நியாயத்திற்கு கொடுத்து சீக்கிரத்திலே கர்த்தர் சகலத்தையும் என்ன செய்ய போகிறார், புதிதாக்க போகிறார். அது சீக்கிரத்தில் நடக்க போகிற காரியங்கள். அது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது, உண்டு பண்ண வேண்டியதா இருக்கிறது. ஆகவே புதியவைகளை சகலத்தையும் புதிதாக்குகிறவராக, எல்லாவற்றிலும் புதியவைகளை செய்கிறவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். செகேயினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒருவன், வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் என்ன செய்தன, புதிதாயின. செகேயின் வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை பார்க்கிறோம். ஆண்டவரை அவன் சந்திப்பதற்கு முன்னதாக அவன் வாழ்க்கை ஒரு வித்தியாசமான நிலையில காணப்படுகிறது. பாவத்திலும் சாபத்திலும் தீமையான சோதர மக்களை அடித்து பிடித்து வரி வாங்குகிறதும் ஒரு தீமையான வழியில அவன் வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய சந்திப்பை பெற்றுக் கொண்டாரோ கர்த்தர், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு என்ன வந்தது, ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சொன்னாரோ, அந்த நிமிஷத்திலிருந்து அவன் வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆண்டவர் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்ன அடுத்த நிமிஷமே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. இனி யாரிடத்தும் நான் செய்ய மாட்டேன், ஆமா வரி வசூல் பண்ண மாட்டேன், நீ அநியாயமா நான் செயல்பட மாட்டேன், இதுவரைக்கும் நான் வாங்கினது நாளத்தனே நூறத்தனே செய்து விடுகிறேன், திருப்பி கொடுத்து விடுகிறேன். ஒரு மாற்றம், புதிய மனுஷனா என்ன செய்யப்பட்டு விட்டான், மாற்றப்பட்டு விட்டான். அல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் பவுல் என்று சொல்லப்படுவதற்கு முன்னதாக சவுலாக சபையை துன்பப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். ஏன்னா அப்படிப்பட்ட யூத மத வைராக்கியத்திற்காய் செயல்பட்ட மனுஷனை ஆண்டவர் தமசுக்கு போகும் வழியில மத்தியான வேலையில என்ன செய்கிறார், சந்திக்கின்றார். அப்ப சந்தித்த அடுத்த நிமிஷத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கு. அப்ப அது வரைக்கும் அவர் வாழ்க்கையில எதையெல்லாம் பெருசா நினைச்சாரோ, எதையெல்லாம் ரொம்ப அப்படியே இதா நினைச்சாரோ, அது எல்லாத்தையும் இப்ப என்ன செய்தார்னா தூக்கி போட்டு குப்பையும் இதுமா அதை தூக்கி போட்டுட்டு ஸ்தோத்திரம், கொஞ்சம் தப்பா பார்த்துங்க, ஸ்தோத்திரம் குப்பையும் இதுமா இது பண்ணி போட்டு ஆண்டவர் இனிமே ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய புதிய மேன்மையை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இது போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில, இந்த மாலை ஆராதனையில நம்மிடத்துல வந்திருக்கிறார். எதற்காக? புதியவைகளை நம்முடைய வாழ்க்கையில் தோன்ற பண்ணுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றும்படியாக. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க. நான் சொல்ல புதியவைகளை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத, இதை நான் என்ன செய்கிறேன், புதியவைகளை செய்கின்றேன், புதிய காரியத்தை செய்கிறேன் என்று என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் சமூகத்துல ஒரு சகேயை போல, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியத்தை விட்டு தேவனே என்று சொல்லி நாம் ஒரு சமூகத்துல சரணடைவோம் என்று சொன்னார். இது முதற்கொண்டு நாம் புதியவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே காண்போம். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே என்ன காரியங்களை, என்னென்ன புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார் என்பதை குறித்து படித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக அவர் செய்கின்ற புதிய காரியம் என்ன, எதை புதிதாக்குகிறார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26, 27. ஆகவே சதையான நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு
கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆகவே புதிய இருதயத்தை புதிதாக்குகிறார். எதை புதிதாக்குகிறார்? இருதயத்தை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த இருதயத்தை ஆண்டவர் புதிதாக்கும்படி விரும்புகிறார்? இந்த இருதயத்தை புதிதாக்குவதற்காக. ஏன்னா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குதுன்னா கல்லான இருதயமா இருக்கு. எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? கல்லான இருதயம். எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் திருந்தாம, எவ்வளவு வார்த்தையை கேட்டாலும் உணர்வடையாம, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தாங்க. எவ்வளவுதான் ஒரு ஆண்டவர் எச்சரித்தோம் தங்களை தாழ்த்தாம இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. எதற்காக அந்த புதிய இருதயத்தை, புது இருதயத்தை, இருதயத்தை ஏன் ஆண்டவர் புதிதாக்குகிறார் என்று பார்க்கும் பொழுது அதற்கடுத்த வசனம் நமக்கு விடை சொல்லுகிறது. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அதற்காகத்தான் புது இருதயத்தை தருகிறார். அதற்காக எந்த இருதயத்தை தருகிறார்? இருதயத்தை ஒரு புதிதாக்குகிறார். அல்லேலூயா. ஏன் இந்த இருதயம் புதிதாக்கப்பட வேண்டும்? ஏனென்றால் இந்த இருதயம் என்பது ஸ்தோத்திரம் 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 66:18. ஆகவே இருதயம் என்பது அக்கிரம சிந்தையினால் நிறைந்திருக்கிறது. ஆகவேதான் அந்த இருதயம் இன்றைக்கு புதிதாக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் புதியவைகளை தோன்ற பண்ணுகிறார். எதை புதிதாக்க வேண்டும்? நம்முடைய இருதயத்தை. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, இருதயத்தை கர்த்தர் புதிதாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இருதயத்துல தான் என்ன இருக்கு? அக்கிரம சிந்தை இருக்கு. அந்த அக்கிரம சிந்தையோடு ஜெபம் பண்றதுனால ஜெபம் என்ன செய்யப்படுறது இல்ல, கேட்கப்படுறது இல்ல. ஆகவே என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆனா மெய்யா தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவே இருதயத்தில் இருக்கிற அக்கிரமங்களை நீக்குவதற்காக இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? புதிதாக்குகிறார். ஒன்று. இரண்டாவது, ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக, கை கொள்வதற்காக. 2. மூன்றாவது, இந்த இருதயம் ஏன் புதிதாக்கப்பட வேண்டும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிப்போம். எப்படி மனுஷனுடைய இதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், நேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், சூசனமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். மதிகேடும் என்ன செய்கிறது? புறப்பட்டு வருது. அப்ப இருதயத்திலிருந்து தான் எத்தனை காரியம் என்ன செய்யுது? வருது. என்னென்ன காரியம் வருதுங்கிறத நம்ம தெளிவா ஆண்டு வசனத்தில் என்ன செய்திருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். இருதயத்திலிருந்து என்னெல்லாம் வருதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது பார்க்கிறோம், என்ன வருது? பொல்லாத சிந்தனை. பொல்லாத சிந்தனை, பொல்லாதவைகளை யோசிக்கின்ற, பொல்லாதவைகளை சிந்திக்கின்ற காரியங்கள் எங்கிருந்தான் தோன்றுது? இருதயத்திலிருந்து. 2வது விபச்சாரங்கள். 3வது வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள். என்ன தனங்கள்? துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமைகள், மதிகேடு, இவைகள்லாம் இங்கிருந்து புறப்பட்டு வருது, இருதயத்துல தான் புறப்பட்டு வருகிறது. எனவே 23ஆம் வசனம், பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷன் என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். ஆக ஆண்டவர் சொல்ல, வாய்க்குள்ள போறது மனுஷன் என்ன செய்யாது? தீட்டுப்படாது. வாயிலிருந்து இருதயத்திலிருந்து புறப்படுகிறதா மனுஷன் என்ன செய்யுது? அப்ப ஏன் இந்த இருதயம் புதிதாக்கப்படணும்? ஏன்னா இந்த இருதயம் அடிக்கடி என்ன செய்யப்படுது? தீட்டுப்படுது. இப்படிப்பட்ட பொல்லாங்கானவைகளினால் நம்முடைய இருதயம் பல நேரங்கள் என்ன செய்யுது? தீட்டுப்படுது. அதனாலதான் ஆண்டவர் எதாவது புதிதாக்க விரும்புகிறார்? இருதயத்தை புதிதாக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயம் புதிதாகும் போது வாழ்க்கை பரிசுத்தமாகும். எப்படிமா? வாழ்க்கை பரிசுத்தமா. இருதயத்தை நிறைவினால் வாய் பேசுகிறது. அப்ப உள்ளம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே நம்முடைய அகம் என்றால் நம்முடைய உள்ளம்.
அப்ப நம்முடைய உள்ளத்திலே ஒரு விடுதலை ஆண்டு தரணும். உள்ளத்திலே காணப்படுகிற சஞ்சலம், தவிப்பு, வேதனை, ஒரு பக்கம் பாவம் மட்டும் அல்ல, பல நேரத்தில் இருதயத்தில் என்ன இருக்கு? சஞ்சலங்கள் நிறைந்திருக்கிறது, வேதனை நிறைந்திருக்கிறது, உள்ளம் இருதயம் நொறுங்குண்டதா இருக்கிறது. ஆக இந்த எல்லா சூழ்நிலையையும் மாற்றுவதற்காக ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை புதிதாக்குகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லாரும் மகிமை செலுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் படிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. எனவே இந்த பழைய பொல்லாத இருதயத்தில் காணப்படுகிற இந்த பொல்லாதவைகளை ஒழிய பண்ணி ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை புதிதாக்குவாராக. அப்படியானால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை தருவாராக. ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஆமென். 1. 2வது புதிதாக்கப்பட வேண்டிய 2வது காரியம் என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அவருடைய 26, 27. சாரி, எசேக்கியேல் ஏற்கனவே படிச்ச வசனமா? எசேக்கியேல் 36, 26, 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சரியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆக 2வது இல்லையா? 2வதாய் ஆண்டவர் எதை புதிதாக்குகிறார்? புதிய ஆவியை நமக்கு தருகிறார். ஆவியை புதிதாக்குகிறார். அல்லேலூயா. புதிதான ஆவியை என்று படிக்கிறோம் இல்லையா? புதிதான ஆவியை கட்டளையிட்டு. எனவே ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு புதிதாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர், அந்த ஆவியானுடைய வல்லமை, பலன், அனுக்கிரகம் இருப்பது இப்பொழுது தற்போது நம்மிடத்தில் இருப்பதை பார்க்கிலும் இன்னும் அதிகமாய் செயல்படுவதற்காக அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் புது எண்ணெய் இல்லையா? புது எண்ணெயினால் என்ன செய்கிறார்? அபிஷேகிக்கிறார். ஆகவே புதிதான ஆவியினால் தேவன் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கின்றார், புதித ஆவியை புதிதாக்குகிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 104ஆம் சங்கீதம் அதனுடைய 30ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். நீர் பூமியின் ரூபத்தையும் என்ன செய்கிறீர்? ஆவியானவர் எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறாரோ அவ்வளவு தூரம் நம்முடைய ரூபமானது புதிதாக்கப்படுகிறது. நம்முடைய ரூபம்னா நம்முடைய வாழ்க்கை அது என்ன செய்யப்படுகிறது? புதிதாக்கப்படுகிறது. எனவே உணர்வின் ஆவியை தந்து, புதிதான ஆவியை தந்து தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறார். என்னப்படுத்துகிறார்? மறுரூபப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் அவருடைய 8ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கின்றார். அல்லேலூயா. ஆகவே ஆவியானவர் ஏன் நமக்கு தேவைன்னா, நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் தேவனுடைய கற்பனைகளில் நிலைத்திருப்பதற்கும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் பரலோகம் போவதற்கும் யாருடைய அனுக்கிரகம் தேவை? ஆவியானுடைய அனுக்கிரகம் தேவை. ஆகவேதான் இந்த ஆவியின் அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆவியின் அபிஷேகத்தை தேவன் புதிதாக்குகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமயமாகிறதுனால நாம் வேகமாய் கடந்து போவோம். இன்னும் 3 காரியத்தை வேகமாய் படித்து நாம் ஜெபிப்போம். 3வதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வேகமாய் படிப்போம். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பெலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து இன்னும் பேச கடவர்கள். ஆகவே ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு, எதை புதிதாக்கி கொண்டு? பலனை புதிதாக்கி கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29, 31 படிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு
சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே மூன்றாவதாய் எதை ஆண்டவர் புதிதாக்குகிறார்? பலனை புதிதாக்குகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலனை ஆண்டவர் புதிதாக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றையும் நமக்கு என்ன தேவை? பலன் தேவை. எல்லாம் சொல்லுங்க, பலன் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அநேகர் பாருங்க, இந்த நோயின் தாக்கம் இது அதிகமா யாரைத்தான் தாக்குகிறது? பலவீனமானவர்களை. அப்ப இந்த சமயத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு தரார்னா கண்டிப்பா நமக்கு புது பலன் கிடைக்க போகிறது என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற நாம் நிச்சயம் நாம் என்ன அடைவோம்? பலன் அடைவோம். நாம் பலன் அடைவதற்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தருகிறார். நாம் பலனடைவதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். ஆகவே நம்முடைய பலனை தேவன் புதிதாக்குகிறவராய் இருக்கிறார். புதிதான பலனை நமக்கு தருகிறார். பலன் எல்லாவற்றுக்கும் என்ன வேண்டும்? பலன் வேண்டும். எல்லாவற்றுக்குமே தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்ப ஐஸ்வர்யத்தை நம்ம சம்பாதிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? பலன் வேணும். பணம், பொருள் இவைகள் வேலை செய்வதற்கு, உழைப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? பலன் வேணும். இந்த பலனை கொடுப்பது யாருதான்? கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் இவைகளை எதிர்கொண்டு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நாம் கிறிஸ்துவுக்கு முன் செல்வதற்கு நமக்கு என்ன வேண்டும்? பலன் வேண்டும். பலன் வேண்டும். ஆகவே அந்த பலனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று படிக்கிறோம். ஆண்டுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு ஆண்டுடைய ஆலயத்தில் வாஞ்சியுள்ளவர்களாய் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் தேவ சமூகத்திலே காணப்படுகிறவர்கள் என்ன அடைவார்கள்? பலன் அடைவார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எதற்கெல்லாம் கர்த்தர் பலன் தருகிறார்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவன் பலன் தருகிறார். சோதனையை ஜெயிக்க தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார்? பலன் தருகிறார். மாத்திரமல்ல, அவர்கள் பலத்தின் மீது பலன் அடைந்து எங்கே வருவார்கள்? சீயோனிலே தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். அப்ப சீயோனுக்கு செல்லணும்னா என்னதான் வேணும்? பலன். ஆவியின் பலன் வேணும். தேவ பலன் நமக்கு வேண்டும். இந்த உலகத்துல 3 விதமான பலன் கிரியை செய்வதை நம்ம பார்க்க முடியும். 3 விதமான சக்தி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று, பிசாசுனுடைய வல்லமை. என்ன வல்லமை? இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு தனக்கு கொஞ்சம் வல்லமை இருக்கிறதுனாலதான் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப அவனுக்கு வல்லமை இருக்கிறது, பலன் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனுஷ பலன், மனுஷ சக்தி. என்ன சக்தி? மனுஷ சக்தி அல்லது மனுஷ வல்லமை ஆகவே இருக்கிறது. மூன்றாவது தான் தேவ பலன். தேவ பலன், தேவ சக்தி என்று படிக்கிறோம். ஆனால் இந்த தேவனுடைய வல்லமை என்பது இந்த மனுஷ வல்லமையை காட்டிலும், இந்த பிசாசுடைய வல்லமையை காட்டிலும் பெரியதா இருக்கிறது. ரெண்டையும் முறியடித்து வெற்றி சிறக்கின்ற ஒரு வல்லமை தான் தேவனுடைய வல்லமை. அப்ப அந்த வல்லமையின் பலனை நம்முடைய வாழ்க்கையில் தந்து தேவன் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. எனவே நம்முடைய பலனை ஆண்டவர் புதிதாக்குகிற கர்த்தர். நம்முடைய பலனை கர்த்தர் புதிதாக்குகிறவராய் இருக்கிறார். அந்த வசனத்தில் படிக்கிறோம், காத்திருக்கிறவர்களும் புதுபலன் அடைந்து எதை போல் செட்டைகள் எடுத்து, கழுகுகள் போல செட்டைகள் எடுத்து. அப்ப கழுகு என்பது நமக்கு தெரியும். சராசரியா ஒரு பறவையினுடைய வாழ்க்கையின் ஆயுள் காலம் ஒரு 30 வருஷம் அல்லது ஒரு 40 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கழுகினுடைய வருஷத்தை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 80 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரு ஃபர்ஸ்ட் 40 வருஷம் கடந்து போகும். அந்த 40 வருஷம் முடிவில் அது என்ன செய்யும் அப்படின்னா, கண்மலையின் வெடிப்பிலே போய் சில காலம் சூரியனுடைய அந்த வெளிச்சத்துல அது அப்படியாய் காத்திருக்குமா. அப்ப காத்திருக்கும் பொழுது என்ன ஆகும்? அதனுடைய ரெக்கைகள், அதனுடைய மாம்சத்தின் காரியம் ஒவ்வொன்றாய் கொட்ட ஆரம்பிக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் புதிதாக என்ன செய்யும்? முளைக்க ஆரம்பிக்கும். அவன் அந்த குறிப்பிட்ட அந்த காலம் முடித்து அது வெளியே வரும் பொழுது அது ஒரு புதிதாக்கப்பட்ட பறவையாக, ஒரு புது பலனை பெற்ற பறவையாக இன்னும் ஒரு 40 வருஷம் பூமியில என்ன செய்யும்? வாழுமா. ஆகவேதான் ஆண்டவர் அந்த கழுகுக்கு சமானமாய் நமக்கு ஆண்டவர் புது பலனை கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், மகிமைப்படுத்துவோம். ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல
செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். இரண்டாவது கழுகின் விசேஷம் என்னன்னா, எல்லா பறவையை காட்டிலும் இந்த கழுகு என்பது எப்பொழுதும் வானத்தில் உயரமாய் பறக்கக்கூடியது. எல்லா பறவையை காட்டிலும் எப்படி பறக்கக்கூடியது? உயரமாய் பறக்கக்கூடிய உயர்ந்த சிந்தை உள்ளதா இருக்கிறது. இரண்டாவது, தன்னை காட்டிலும் வெயிட் கூடன மிருகத்தை சுமக்கக்கூடிய திராணி உள்ளதான் இந்த கழுகு. அப்ப இது போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நம்முடைய சக்திக்கு மிஞ்சின காரியங்களை செய்வதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. யோசிச்சு பாருங்க, நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, என்னுடைய பலனுக்கு இந்த காரியம் எவ்வளவு காரியம் கத்த நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அம்மாவா இல்லையா? ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த உங்க சரீர சூழ்நிலையை வச்சு நீங்க திரும்பி பாருங்க, உங்களால அதை செய்திருக்க முடியுமா? கண்டிப்பா முடியவே முடியாது. என்னால் ஒண்ணுமே இல்ல. தேவ பலன் நம்மை செய்ய வைத்திருக்கிறது. மட்டும் தேவன் நம்ம என்ன பண்ணி இருக்கிறார்? பலப்படுத்தி இருக்கிறார். இன்னும் புதிய பலனை நமக்கு தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக ரோமர் 12:2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த தேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுள்ள சுத்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அதுக்கு முதல் வசனம் அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. எனவே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் என்ன செய்ய வேண்டும்? புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த மனம் என்பது என்ன அடையாளம்? சிந்தனை, சித்தம் புறப்படுகிற இடம்தான் என்ன மனம் என்று சொல்வது. ஆகவே அந்த மனம், அதாவது இந்த சிந்தை, நம்முடைய சிந்தை, நாலாவது நான் சொல்ல வர விரும்புகிற காரியம், நம்முடைய சிந்தையை ஆண்டவர் புதிதாக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சிந்தனையிலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தர வேண்டும். ஒரு புதிதாக்கப்பட்ட நிலையை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். ஏன்னா பல நேரத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய சிந்தை என்ன சிந்தையா மாறுது? அக்கிரம சிந்தையா, பொல்லாத சிந்தையா என்ன செய்கிறது? மாறுது. ஆகவே தான் இந்த சிந்தையை கர்த்தர் மறுரூபப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் எதை புதிதாக்குகிறார்? என்ன புதிய காரியத்தை செய்கிறார்? ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை ருசிக்க கொடுத்து அவனுக்கு மென்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. புதிய நாமத்தை தேவன் நமக்கு தரிப்பிக்கின்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளை என்கிற, தேவ ஊழியக்காரர் என்கிற, தேவ ஜனம் என்கிற மேன்மையான புதிதான நாமத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தரிப்பிக்கின்றார். அதுல பார்க்கும்போது அந்த வசனத்துல என்ன முக்கியமா ஒரு வார்த்தை வருது? ஸ்தோத்திரம். அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனுக்கும் அறியக்கூடாதும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. அப்ப நமக்குரிய, அதாவது சில இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு குறிப்பிட்ட, இப்ப நமக்கு அரசாங்கத்துல இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கிறோம். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை பெறணும்னா அவங்களுடைய கையெழுத்து இருந்தாதான் அதை செய்ய முடியும், பெற முடியும். அவங்களுடைய நேம், அவங்களுடைய நாமம் அதுல தரிக்கப்பட்டிருந்தாதான் நம்ம அந்த காரியத்தை செய்ய முடியும், பெற முடியும். அப்ப அது போல நாம் நமக்காய் தேவன் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் அது நமக்குரியதான். அது எந்த பிசாசோ எந்த மனுஷனோ வேற எந்த காரியங்களும் தடுக்க அதாவது அதை எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு நமக்குரியதை நாம் சுதந்திரிக்கத்தக்கதான புதிய நாமத்தை கர்த்தர் நமக்கு தருகின்றவராய் இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆகவே எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் இப்படிப்பட்ட புதிதான ஆசீர்வாதங்களை பெறும்படி, இப்படிப்பட்ட புதிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவர்